ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு ட்ராவல் வாக் டு துபாய். அது எல்லாமே நாங்கள் பிளாக் பண்ணி துபாய் கிளம்பிட்டோம் என்னோடய கசின் வெட்டிங்காக. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பெனாரசி ஜார்ஜஸ் சாரீ தான் நான் கட்டியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைப் போல் அபுதாபிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ காரில் ஏறி நாங்கள் போகிற வழியிலேருந்து நாங்கள் அந்த வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்குது. இது ஒரு லாங் டேனால் ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் மட்டும்தான் ரெடி ஆயிருந்தேன். ஜெனிக்கெலாம் நான் வந்து ஹேண்டில் தான் கடிச்சிருந்தேன் அவளோட க்ளோத்ஸ் எல்லாமே. ஏன்னா இது வந்து லாங் டேனால் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து முசஃபாவில் போய் டெல்மா மாலுக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஆன் த வேனால் துபாய் போகிற வழினால டெல்மா மால் போயிட்டு அங்கே மெயினாக நாங்கள் போன காரணம் வந்து ஜெனிக்கு வந்து அவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷாப்பிங்கை நாங்கள் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஏன்னா நாங்கள் வெக்கேஷன் போகிறனால போயிட்டு வந்த பிறகு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே போய் அவளோட யூனிஃபார்ம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஸ்கூல் பேக் ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு துபாய். நாங்கள் ஃபர்ஸ்டே வந்து வெட்டிங் ரிசப்ஷனில் தான் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணி கிளம்பணும் அபுதாபிலேருந்து. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக அரைவ் பண்ணனால சர்ச்சில் இருக்காங்களான்னு பார்த்தோம். சர்ச்சில் ஆட்கள் எல்லாம் லீவ் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே போய் சர்ச்சை ஃபர்ஸ்ட் டைம் துபாய் சர்ச்சை பார்க்குறதுனால அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெட்டிங் வந்து ஷெரட்டனில் இருந்துச்சு அங்கே கிளம்பியாச்சு நாங்கள். வெட்டிங் ஹால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருந்துச்சு. நேச்சுரல் ஃப்ளவர்ஸை வச்சு ப்ளஸ் இந்த சர்க்குலர் டேபிள்ஸ்லாம் போட்டு கோல்டு அண்ட் ரெட் டீம் தான் கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸே. ப்ளஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நான் துபாயில் மீட் பண்ண போகிறேன்ட்டு. வெட்டிங் நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச பிறகு சில கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க கப்புள் கம்பேட்டபிலிட்டிலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் புஃபே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்ப டைம் ஆகிட்டு. ஸோ நாங்கள் கிளம்பி நாங்கள் க்ளோ பார்க் நைட் அதனால் போய் பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ ஆன் த வேனால் க்ளோ பார்க்குக்கு ஒரு விசிட்டை போட்டாச்சு. ஸோ க்ளோ பார்க் ஐ திங்க் எல்லாருமே நீங்கள் போயிருப்பீங்க யூஏயில் இருக்கிறது. இட்ஸ் லைக் ஒன்லி இந்த நைட் யூ வில் பி ஏபிள் டு சி. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எல்இடி தீம் ஷோ மாதிரி. ஸோ அதை போய் விசிட் பண்ணி பார்த்தோம். அங்கே வந்து இந்த 3 பார்க்ஸ் இருக்குது. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க் இருக்குது, ஒரு டைனோசர் பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த க்ளோ ஐட்டம்ஸே இருக்குது. ஸோ ஈச் ஒன் நாங்கள் பார்த்து நாங்கள் முடிச்சாச்சு. ஸோ அது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜெயினிக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த செஸ் போர்டெல்லாம் வந்து இந்த அப்சைட் டவுனாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் இந்த கெலிடியோஸ்கோப் ஆஃப் லைட்ஸ், இந்த பாத்வேஸ், இந்த க்ளோயிங் இந்த டார்க், இந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் இந்த டைனோசர் பார்க்கை விசிட் பண்ணியிருந்தோம். இந்த டைனோசர் பார்க் வந்து பெரிய ஜுராசிக் பார்க்கில் இருக்க படத்தில் இருந்து அந்த செட்டப்பில் தான் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் எல்லாம் அந்த என்ட்ரி கேட்டெல்லாம் அந்த படத்தில் வந்து திறக்கோல எல்லோரும் உள்ளே போகும்போது அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அந்த டிக்கெட் ரேட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் ஒன்ஸ் பார்க்கலாம், திருப்பிலாம் போகிற மாதிரி ஐட்டம்லாம் கிடையாது இந்த க்ளோ பார்க்கு. ஸோ அங்கே போய் நாங்கள் கொஞ்ச நேரம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். நிறைய இந்த டால்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அந்த டைனோசர்லாம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுற மாதிரி மவுத்தெல்லாம் என்ன இதெல்லாம் பார்க்குறக்கு பின்னாடி வந்து நம்மளோட துபாய் ஸ்கைலைனில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தவிர பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை இங்கே.
வந்து லைட் பார்க் க்ளோ பார்க் போயிருந்தோம். இங்கே வந்து நிறைய சில் அவுட்ஸ், நிறைய தீமை வச்சு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் அண்ட் கலர்ஸ் வச்சு போயிருந்தாங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இந்த நியான் லைட்ஸு, இந்த லைட் ஃப்ளிக்கர் ஆகிறது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க. ஸோ இப்படி தான் நாங்கள் அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அபுதாபிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு வெக்கேஷன்ஸ்க்கு. இதுக்கப்புறம் என் vlogs அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. பாய்.